இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து செல்லை ஓப்பன் பண்ணாவே நம்ம தளபதி பற்றி தான் பார்க்க போனால் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவர் என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, அவரோட ஆட்சி எப்படி இருக்குது, அவர் வந்து கூட்டம் போட்டாருன்னா அதில் என்னென்ன பேசுகிறாரு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் சாப்பிட்றது முதற்கொண்டு எல்லாமே பார்த்தா மக்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி மீடியாக்காரங்களும் அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறது வந்து நமக்கு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம தளபதி வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாரு, நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா போதைப் பொருளை நான் முடிஞ்ச வரைக்கும் ஒழிச்சிருவேன்னு சொல்லி சொன்னார். அது வந்து வார்த்தையாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. அது வந்து வேறு லெவல் தானே. நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. இத்தனை வருஷம் ஆட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவருக்கு பிடிக்கிறவங்களும் இருக்கிறீங்க, பிடிக்காதவங்களும் இருக்கிறீங்க. ஆனால் வந்து ஒவ்வொருத்தரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இந்த போதைப் பொருள் வந்து அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம், அதாவது ஆண்களை நான் சொல்லலை, ஆண்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, நான் பெண்களை சொல்கிறேன். எந்த அளவுக்கு மனசளவில் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதனால் எவ்வளோ பிரச்சனைகள், குடும்பத்தில் சீரழிவு, எவ்வளோ வேதனை வலிகள் எல்லாமே நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதனால் அப்போ நான் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அதனால் வந்து யார் யார் நான் நினைக்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு கருத்து கணிப்பு வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது ஸ்கூல் பக்கத்தால், காலேஜ் பக்கத்தால், கோயில் பக்கத்தால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கடை மூடப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 21 வயசுக்கு மேலே இருந்தால் வாங்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் அலோடு இல்லை, ஏன்னா ஆதார் இருந்தால் மட்டும்தான் அதில் கரெக்டாக வந்து டேட்டா பார்த்து தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மதுக்கடையை மூடிட்டாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் இவங்க வந்து மூளைக்கு வீட்லேயோ எங்கெங்கேயோ எல்லாம் பதுக்கி வந்து இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அதையும் பிடிச்சி அதுவும் பார்த்தீங்கன்னா சிவியராக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்சி எந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது அவரை நான் பிடிக்குங்கிறதுக்கோசரம் சொல்லலை, அவரோட ஆட்சியில் வந்து பேச்சுன்னா பேச்சு வாக்கில் சொல்லிட்டு அது வந்து முறை வந்து படுத்தாமல் இருக்கிறவங்கள தான் சொல்கிறேன். ஆனால் இவர் வந்து சொல்கிறதும் சொல்லிட்டு இப்போ நடைமுறைப்படுத்தி அது வந்து சிவியராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தனிப்படையே பார்த்தீங்கன்னா அமைச்சு அவர் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. அது பெரிய வேறு லெவல் தானே. நான் நினைக்கிற மாதிரி யார் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.